திமுக வந்து தீய சக்தி, தாவேகா வந்து தூய சக்தின்னு சொல்லிட்டு விஜய் பேசியிருக்காரு. இது வந்து அதிமுகவோட குரல் தானா? எப்படி எடுத்துக்கலாம் இத? புரட்சித் தலைவர் சொன்னார், இந்த தீய சக்தியை அழிக்கணும், திமுகன்ற தீய சக்தியை அழிக்கணும் அப்படின்னு. அதுக்கு தொடங்கப்பட்டது தான் அதிமுகன்னு சொன்னார். அதே வார்த்தையை அம்மா சொன்னாங்க, இந்த தீய சக்தியை நாட்டை விட்டு அகற்ற வேண்டும். புரட்சியில் அம்மாவும் சொன்னாங்க. புரட்சியில் சொன்ன சட்டமன்றத்தில், நான் ஆட்சியில் இருக்கும் பொழுது நானோ என்னுடைய குடும்பத்தார் சேர்ந்தவங்களோ ஒரு சென்ட் இடம் வாங்கி இருந்தால் நீங்கள் நிரூபிச்சிங்கன்னா நான் ஆட்சியை கலைக்க தயார், கட்சியை கலைக்க தயார்னு சொன்னார். அப்படிப்பட்ட மாபெரும் தலைவனால், ஒரு சித்தரால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கமாக புரட்சி அனைத்து இந்திய அதிமுக. இதுக்கு அழிவு. இப்போ இவர் சொல்கிறார், அம்மா சொன்னதையே, தலைவர் புரட்சி தலைவர் சொன்னதையே தீய சக்தி, தீய சக்தின்னு நாங்கள் என்ன சக்தி, தூய சக்தின்னு. ஒரு எம்பி கூட ஆகலை, ஒரு கவுன்சிலர் கூட ஆகலை, ஒரு எம்பி எம்எல்ஏ கூட ஆகலை. நீ மக்களுக்காக என்ன போராடின? இன்றைக்கி வந்து ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க, செவிலியர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க, விவசாயிகள் போராட்டம் நடத்துகிறாங்க, அதே மாதிரி இபி மின்சார ஊழியர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க, போக்குவரத்து கழக ஆளுங்க போராட்டம் நடத்துகிறாங்க. எந்த போராட்டத்துக்கு நீ ஆதரவு தெரிவித்து கூட இருந்து போராடின? நித்தியம் நிதமும் போராடுது ஒரு மாவட்டம் வாரியாக அதிமுக ஒரு பிரச்சனைக்காக. காவேரி நதி நீருக்காக பிரச்சனை இருக்குது. நீ எந்த பிரச்சனைக்காக நீ போராடின? உனக்கு தீய சக்தின்னு நீ சொல்லிக்கிற?